எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் எழிலரசன் வெங்கடாச்சலம். இன்னைக்கு தேதி டிசம்பர் 19, 2014. நான் யூடியூப்ல எழில் 38Y EZHIL 38Y அப்படிங்கிற சேனல்ல சுமார் 100 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது யார் வேணாலும் தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் எப்படி யூடியூபுக்கு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக என்னுடைய சுய கதையை சொல்ல போகிறேன். நான் 1977-78 சேலம் அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலி கிராஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். அப்புறம் 83 சேலம் சவுடேஸ்வரியில் பிகாம் முடித்தேன். அப்புறம் எம்காம் கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சுட்டு 1986 ஒசூரில் இருக்கிற ப்ரீமியர் மில்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் போய் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்தேன். அப்புறம் ப்ரோக்ராமராக படிப்படியாக அப்படியே இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு 8 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். கடைசியாக அவங்க நான் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தேன். தட் வாஸ் இன் 1994. அப்புறம் 1994க்கு அப்புறம் ஒசூர்லேயே ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வீட்லேயே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி பண்ணேன், டால்ஃபின் டெவலப்மெண்ட்ஸ்ன்ட்டு. அப்புறம் சேலம் வந்துட்டேன். சேலத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஈரோடில் திரு செந்தில் பிரபாகர்னு ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கோசரம் எல்சிசி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு 3-4 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 1995 நான் சேலத்தில் இருக்கேன். என்னுடைய பேக்ரவுண்ட் பூராமே சாஃப்ட்வேரில் இருந்தாலும் 2000 to 2004 ஷேவப்பட் வாசவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலத்தில் கம்ப்யூட்டர் டீச்சராக நான் ஒர்க் பண்ணேன். அங்கே ரொம்ப பேஷனோட டீச் பண்ணேன். இங்கிலீஷ் இல்லாமல் சில நல்ல விஷயங்களும் சொன்னேன். அப்புறம் 2007 ஏப்ரல் எனக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 8 மாதம் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழல், 3 மாதம் பெட்லேயே இருக்க வேண்டிய சூழல். இந்த சமயம்தான் என்னைய வாழ்க்கையில் புரட்டி போட்டது. ஐடல் மைண்ட் இஸ் ஒர்க் ஷாப் ஆஃப் தி டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஐடலாக இருக்கும்போது 1 மாதத்துக்கு நூடுல்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லணும். அப்புறமேட்டு டெல்லியில் ஒரு லேடி, அவங்க பேர் சிவானி குப்தா. அவங்க நியூ டெல்லியில் இருக்காங்க. அவங்க 22 வயசு இருக்கும்போது 1992 யூகேயில் இருக்கும்போது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீல் சேர்ல தான் அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு 15 days ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போகும்போது தான் இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த படிக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரேம்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுற ஒரு தொழிலை அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு 18 வருஷம் வீல் சேர்லேயே இருக்கிறாங்க, ஒரு 35 வயசு லேடி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தேன், இமெயில் போட்டிருந்தேன். அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சு. அவங்கள பற்றி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் படித்தேன். அதை படிச்சுட்டு தான் அவங்க லெட்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியேங்கப்பா நம்மளுக்கு ஒரு கை காலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வருஷமாக ஆயிரம் போல தெரியுங்க ஒழுங்காக நடக்கிறதுக்கு அப்படின்னு இருந்தேன். அந்த லேடிக்கு ஒரு பதில் வந்த உடனே, அவங்கள பற்றி படித்த உடனே, அவங்க 18 வருஷம் எப்படி வாழ்க்கை வீல் சேர்லேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க, இந்நாள் வாழ்நாள் பூராமல் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருந்துச்சு. அதனால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் வாங்கி 2 புஸ்தகம் மாதிரி திருக்குறளை பற்றியும், அப்புறம் குழந்தை வளர்ப்பு பார்ட் 2ன்னு, ஏற்கனவே குழந்தை வளர்ப்பு பார்ட் 1 சொல்லிட்டு நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன். அது கண்ணதாசன் பதிப்பகம் டிசம்பர் 2002 வெளியிட்டிருந்தாங்க. குழந்தை வளர்ப்புக்கு சில உதவி துளிகள், கோடு நம்பர் 313 வரும், கண்ணதாசன் பதிப்பகம். அது 4 பதிப்பு கூட வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு 8 மாதம் வீட்லேயே அப்படி முடங்கி இருக்கும்போது, பக்கத்துலேயே கம்ப்யூட்டர் இருந்துச்சு, இன்டர்நெட்லாம் இருந்துச்சு.
அப்போ என்னை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்துச்சு. அப்போ முக்கியமாக இங்கே ஒரு கம்பவுண்டர் இருந்தார், கோபால்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பசங்க, சின்ன பசங்களுக்கு நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எடுத்தேன், பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம். அவங்களுக்கு எடுக்கும் போது தான் அப்படியே எனக்கு அப்படியே எனர்ஜி அப்படியே ஊத்தெடுத்து வந்துச்சு. அப்போ தான் இனிமேல் நம்ம வாழ்க்கையை வாத்தியாராக தான் செலவு பண்ணணும், அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு சில நண்பர்களோட உதவியினால் உதவியை கொண்டுட்டு, எக்ஸ்பெஷலி மேக்னம் மணிகண்டன் ரிஷபாளையத்தின் சேலத்தில் இருக்கிறவரோட உதவினால E3 இன்ஸ்டியூட் ஆர் E-Cube இன்ஸ்டியூட்னு ஒன்று இங்கே அரிசிபாளையம் தெப்பக்குளத்துக்கிட்ட ஓப்பன் பண்ணோம். அது வந்து எழில்ஸ் ஈஸி இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் E3 இன்ஸ்டியூட்னு சொல்கிறது. அல்ஜிப்ராவில் சொன்னோம்னா E-Cube இன்ஸ்டியூட்னு சொல்லணும். நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸில் அது இல்லைன்னா நான் E3ன்னு மனசார எடுத்துக்கிட்டேன். அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இப்போ வந்த பிரச்சனைகள் என்னன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ 2 பேரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஒருத்தங்க பிஆர்க்கு 4th இயரும், இன்னொரு பொண்ணு வந்து திராஜிலாலில் ஃபர்ஸ்ட் இயர் பியும் சேர்ந்துருக்காங்க. இவங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னா, நான் இங்கிலீஷை தமிழ் வழியாக தான் சொல்லிக் கொடுத்தேன், தாய்மொழி தமிழ் வழியாக தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அதே விஷயத்த என் இன்ஸ்டியூட்டுக்கு வர குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சொல்லிக் கொடுக்கணும்னா எனக்கு பெரிய இடர்பாடு, முட்டுக்கட்டை இருந்துச்சு. என்னன்னா, என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த இங்கிலீஷ்லாம் வந்து மாடி கட்டுற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுத்தா செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுத்தா குழந்தை ஓடி போயிடும், போர் அடிச்சிருச்சு, ஏன்னா எனக்கு தெரியும்பா அப்படின்னு போயிடும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுத்தா தேர்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருந்தா அது ஓடி போயிடும். ஸோ அவங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு கட்ட அது வந்து மாடி மாறி போயிடுச்சு. அது தெரியாத மட்டும் வந்து அப்பப்போ கேட்டுக்குவாங்க. இதே பசங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்க வரவங்களுக்கு பண்ணும்போது பார்த்தோன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதாவது அவங்களுக்கு 0 லெவலில் இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோக்கெல்லாம் உருவாக்கினேன். இது உலகம் பூரா இப்போ 1,00,000 நிமிஷம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிய வருது. அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அடுத்த எபிசோடில் என்னுடைய சுய கதையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ திரும்ப என்னை பற்றி சொல்கிறேன். என் பேர் எழிலரசன் வெங்கடாச்சலம். நான் இங்கே ஷாவப்பேட்டை பால் மார்க்கெட் சேலத்தில் சவுத் இந்தியாவில் இருக்கிறேன். எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. நான் வந்து யூடியூப்பில் சுமார் 100 வீடியோ இலவசமாக போட்டிருக்கிறேன். இதை உலகம் பூரா பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து செல்ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி ரீகன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சேனல் யூடியூப்பில் போய் பார்க்கணுன்னா EZHIL 38Y. Thank you.